வணக்கம் நண்பர்களே. நம்ம நேயர்கள் பார்ட் 2 வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ பார்ட் 2 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். சித்தியும் நானும் ஆங்கிலம் படம் பார்த்த அனுபவமும் அடுத்து நடந்த சம்பவமும் பாகம் 2. நான் ஊருக்கு வர என் சித்தி ஏமா எனக்கு கால் செய்தாள். அறிவு, நீயும் நானும் அந்த படம் பார்த்துவிட்டு ஒன்றாக இருந்ததிலிருந்து எனக்கு அந்த படத்தையும் முன்னையும் மறக்க முடியலடா. நீ அடுத்த வாரம் வரும்போது தமிழ் படம் வேண்டாம், நிறைய ஆங்கில படம் டவுன்லோட் செய்து வா, நாம் பார்க்கலாம் என்றாள். எனக்கோ சித்தி, உங்களைப் போல் ஒரு பெண்ணை நான் இப்போதான் முதல் முறை பார்த்தேன். உங்களுக்கு என்னை அவ்வளவு பிடிச்சிருக்கா என்றேன். ஆமாண்டா, நீ சீக்கிரம் வாடா என்றாள். அந்த மாதிரி சொல்ல சொல்ல எப்படா சனிக்கிழமை ஆகப் போகுது, நாம் சித்தியை பார்க்க போகிறோம் என்ற எண்ணம் வர நான் நிறைய படங்களை டவுன்லோட் செய்து கொண்டு வைத்திருந்தேன். ரொம்ப ஆவலாக இருந்தேன். வெள்ளிக்கிழமை அன்று என் வீட்டிலும் யாரும் இல்லை, நான் மட்டும் இருந்தேன். இரவு 6 மணி இருக்கும். கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்து பார்த்தால் என் சித்தி. ஏமா, எனக்காக ஒரே அதிர்ச்சி. என்ன சித்தி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என கேட்க, டேய், உன் சித்தப்பா நாளைக்கு சென்னைக்கு போகலடா, அவர் வீட்டில் இருக்காரு, அதான் நான் உன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என சொல்ல உன் சித்தப்பா அனுப்பிவிட்டாரு என்றாள். எனக்கோ என் சித்தி வீட்டுக்கு வந்ததும் கையும் ஓடலை காலும் ஓடலை. நானும் என் சித்தியும் நன்றாக சாப்பிட்டோம். சாப்பிடும்போது என் சித்தியின் முகத்தை பார்க்கணுமே. அவள் பார்வையில் இன்று நடக்கப்போகும் சம்பவத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகம் ஓடிக்கொண்டே இருக்க ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தோம். சிறிது நேரம் பேசிவிட்டு இருக்கலாம் என்றேன். என் சித்தியோ, நீ வேற, பேசலாம் வேண்டாண்டா, அவசரம் புரியாம நீ படத்தை காட்டு என்றாள். அவளின் வேகம் என்னை ஆச்சரியப்படுத்தியது. நானும் சித்தியும் படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். என் சித்திக்கோ அந்த படத்தை பார்க்க பார்க்க என்னை பார்க்கும் பார்வை வேறு மாதிரியானது. என் சித்தி என்னிடம் கேட்டாள், இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்களே, உங்களுக்கு கூச்சமாக இருக்காதா? இந்த இயக்குனர் ரொம்ப ரசனையான உள்ளவர் என்றாள். நானும் பதிலுக்கு, அதெல்லாம் இருக்காது சித்தி, படம் தானே என்றேன். என் சித்தி அந்த படத்தில் வர ஒரு காட்சி பிடிக்க மறுபடியும் வைத்து வைத்து பார்க்க, என் சித்தியோ, நானும் நீயும் இதேபோல் நடிக்கலாம்டா, இந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். சரி சித்தி, இந்த காட்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு பரவாயில்லையா என்றேன். பரவாயில்லை, உன் சித்தப்பா போல் பேசாதே, நீயும் என்னுடன் நடிடா என்றாள். நானும் சித்தி அப்படி சொன்னதும் உடனே ஒத்துக்கொண்டேன். என் சித்தியோ, இதுக்கு மேலே என்னால் சும்மா படம் பார்க்க முடியாது, நாம் இதே போல் நடிக்கலாம், நீ டிவியில் கனெக்ட் பண்ணுடா என்றாள். எனக்கோ சித்தி சொன்னதும் என் வீட்டில் இருந்த 55 இன்ச் டிவியில் என் மொபைலை கனெக்ட் செய்துவிட்டு என் சித்தியை திரும்பி பார்த்தால் அவள் அந்த படத்தில் வரும் கதாபாத்திரம் போல் நிற்கிறாள். எனக்கோ சித்தி, என்ன இவ்வளவு அவசரம், இதே போல் நடிக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றேன். நீ பேசாமல் வந்து என்னுடன் நடிடா என்றாள். நான் டிவியின் வால்யூமை குறைத்துவிட்டு என் சித்தியுடன் நடிக்க இறங்கினேன். என் சித்தியோ, டேய், நல்லா வேகமாக நடிடா, அதில் எவ்வளவு வேகமாக நடிக்கிறாங்க பாரு என என்னை உசுப்பேத்தினாள். என் சித்தி அப்படி சொல்ல சொல்ல வேகத்தோடு சேர்த்து என் சித்திக்கு என் நடிப்பு திறமையை காட்ட, என் சித்தி, நடித்தது போதுண்டா, என்னை விட்டுவிடு, என்னால் இதற்கு மேல் நடிக்க முடியாது என கத்தினாள். நானோ அந்த படத்தில் வருவது போல், கத்துங்க சித்தி, உங்களால் முடியும் என சொல்ல, என் சித்தியோ, நீயா நானா, பார்த்து விடலாம் என்ற போற்றி ஏற்பட்டது. என் சித்தி ஒல்லியாக இருந்ததால் அவளின் வேகமான நடிப்பு எனக்கு இன்னும் வேகத்தை கூட்டியது. என் சித்தி என்னை கீழே தள்ளி அவள் மேலே இருப்பது போல் காட்சி வர, என் சித்தி அதை நடித்த வேகம் இருக்க எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. ஒரு புல்லட்டை விட வேகமாக நடித்தாள். அவள் நடித்த நடிப்பில் என்னால் கத்தாமல் இருக்க முடியவில்லை. என் சித்தியோ, அதில் வரும் கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் அதில் வரும்போது போல் போடும் சத்தமும் அவள் நடிப்பில் காட்டிய ஆர்வமும் என்னை திக்குமுக்காட வைத்தது.
என் சித்தியை நான் அதில் வரும் கிளைமேக்ஸை தாண்டி நடிக்க வைக்க சித்தியோ என் நடிப்பு திறமை பார்த்து வியந்தாள். எனக்கோ சித்தியின் அந்த நடிப்பு திறமை வெளிநாடுகளில் வெளிப்பட்டு இருந்தால் என் சித்தி மிகப்பெரிய ஸ்டாராக வந்திருப்பாள் என தோன்றியது. என் சித்தியோ போதுண்டா, உன்னை கொஞ்சமாக நடிடா என்றால் என்னை சத்தம் போடும் அளவிற்கு என்னை நடிக்க வைத்து விட்டாய். உன் சித்தப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என சொல்லி சிரித்தாள். இருவருக்கும் டயர்டாக சித்தியும் நானும் ஒன்றாக உறங்கினோம். இதேபோல் 2 நாள் இருக்க என் சித்தி அவங்க வீட்டுக்கு சென்றாள். எனக்கோ 2 நாள் என் சித்தியுடன் நடித்தது மிகவும் பிடித்திருந்தது. நான் ஒரு கதாநாயகன் போல் உணர்ந்தேன்.